ஹாங்காங்கில் இருந்து குவாலலும்பூர் வரும் வழியில் தனது AK-139 விமானம் நேற்று தொழில்நுட்ப கோளாறுக்கு ஆளானதை ஏர் ஏசியா உறுதிப்படுத்தியுள்ளது. வழக்கத்திற்கு மாறாக கேபினில் ஏற்பட்ட அழுத்தமே அதற்கு காரணம் என அந்த மலிவு கட்டண விமான நிறுவனம் கூறியது. எனினும் பயணிகளுக்கு உடனடியாக ஆக்சிஜன் சுவாச கவசங்களை வழங்கியது உட்பட விமான பணியாளர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் இறங்கினர். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயணிகளின் பாதுகாப்பு சமரசம் செய்து கொள்ளப்படவில்லை. விமானம் பாதுகாப்பாக மாலை 4:05 மணிக்கு KLIA 2 தரையிறங்கியது. விரிவான பொறியியல் மதிப்பீடுகளுக்கு பிறகு தொழில்நுட்ப கோளாறு அடையாளம் காணப்பட்டு சரி செய்யப்பட்டது. அனைத்து பாதுகாப்பு தர கட்டுப்பாடுகளும் முழுமையாக பின்பற்றப்பட்டு சேவையில் ஈடுபட பாதுகாப்பானதுதான் என இன்று அவ்விமானத்திற்கு தர சான்றிதழ் தரப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சம்பவம் நெடுகிலும் விமான பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பயணிகளுக்கு ஏர் ஏசியா இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டது. ஏர் ஏசியா விமானம் நடுவானில் பிரச்சனையை சந்திப்பது ஒரு வாரத்தில் இது 2வது சம்பவமாகும். மார்ச் 27 சீனாவின் ஷென்சனுக்கு பயணமான AK-128 விமானம் நடுவானில் வலது இயந்திரத்தில் தீப்பற்றியதால் KLIA-வில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. அனைத்து 171 பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு தீ அணைக்கப்பட்டது. எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.